ஜாக்லின் டான்ஸ் மார்னிங் வந்திருக்கேன். நான் லைவ்ல மிஸ் பண்ணிட்டேன். ஜாக்லின் டான்ஸை பார்த்தேன். செம்மையாக ஆடிருந்தாங்க. அந்த அந்த ஹாசினி ஜெனீலியாவை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஜெனீலியாவோட அந்த சாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ரோல் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ரவீனா பண்ணியிருப்பாங்க. ரவீனா டான்ஸர், ஸோ அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் ஜாக்லினுக்கு அவ்வளோ டான்ஸ் வருமா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். லிட்டரலாக அதே ஸ்டெப்ஸ் அப்படியே போட்டிருந்தாங்க. இடையில கொஞ்சம் விஜய் விஷால் ஹெல்ப் பண்ணார், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நிறைய பேர் இங்கே ஆடினாங்க. எல்லாருமே அந்த சாங்கில் வரக்கூடிய அதே ஸ்டெப்ஸ் போட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இவங்க அப்படியே ஜெனீலியா என்னெல்லாம் அந்த பாட்டில் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்களோ அந்த காஸ்டியூம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அதே இப்போ ஸ்டெப்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் டான்ஸை திரும்பி திரும்பி பார்த்தேன். என்கிட்ட லிங்க் எனக்கு இதில் போட சொன்னீங்கன்னா என்னால் போட்டேன்னா காப்பிரைட்ஸ் வருங்கிறதுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பாருங்கள், யூடியூப்லேயே நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் டான்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க. ஃபேஸ்லேயும் அந்த எனர்ஜி, சாம், அந்த ஸ்மைல் எல்லாத்தையுமே ஜெனீலியா மாதிரி அதை அப்படியே மேட்ச் பண்ணி அவங்களால முடிஞ்சதுன்னே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்